எல்லோருக்கும் வணக்கம். ஒரே ஒரு வரி, வெறும் ஒரு வரி, நம்ம வாழ்க்கையே பார்க்குற விதத்தை மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு பழங்கால ஞானத்தோட ஆழமான ஒரு ரகசியத்தை தான் பார்க்க போறோம். வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப இந்த வரிகளை கொஞ்சம் பாருங்க. பொறாமை கொண்டவர்களுக்கு அதுவே போதும். பகைவர்கள் இல்லாவிட்டாலும் அந்த பொறாமையே அழிவை கொண்டு வரும். இது கேட்கவே கொஞ்சம் கடுமையா, ஆனா ரொம்ப ஆழமா இருக்குல்ல. இதுதான் நாம இன்னைக்கு அலச போற விஷயம். சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வரி எங்கிருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான பதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடத்துல இருந்து தான் வருது. அதுதான் நம்ம திருக்குறள். ஆமாங்க, இது வேற எதுவும் இல்ல. திருக்குறள்ல வர்ற 165வது குறள் தான். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம் இன்னிக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. இதோ பாருங்க, இதுதான் அந்த குறளோட மூல வடிவம். அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின்பது. இதோட அர்த்தத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதோட ஓசையும் அந்த கவிதை நயத்தையும் கவனிச்சிங்களா? பாருங்க, வெறும் 7 வார்த்தைகள் தான், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. சரி, இப்ப இந்த தமிழ் வரிகளையும் அதோட ஆங்கில மொழிபெயர்ப்பையும் ஒன்னா பார்க்கும்போது அந்த குறள் சொல்ல வர விஷயம் எவ்வளவு நேரடியா, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நமக்கு புரியுது இல்லையா? இந்த குறளோட முழுமையான அர்த்தத்தை உண்மையிலே நாம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன துப்பறியும் வேலை செய்யணும். இதுல இருக்கிற 3 முக்கியமான வார்த்தைகளை நாம பிரிச்சு மெய்ய போறோம். அப்போதான் திருவள்ளுவர் எவ்வளோ ஆழமா சிந்திச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். சரி, நம்ம லிஸ்ட்ல முதல் வார்த்தை அழுக்காறு. இதுக்கு அர்த்தம் பொறாமை. ஆனா நில்லுங்க, இது சாதாரணமா வந்துட்டு போற பொறாமை இல்ல. குறள் இதை எப்படி சொல்லுதுன்னா, ஒருத்தர் தனக்குள்ளேயே வளர்த்து பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு குணம் மாதிரி, ஒரு கெட்ட சொத்து மாதிரி. 2வது வார்த்தை ஒன்னார். இதோட அர்த்தம் எதிரிகள். இப்போதான் விஷயமே இருக்கு. குறள் என்ன சொல்லுதுன்னா, உங்க மனசுல பொறாமை இருந்தா உங்களை அழிக்கிறதுக்கு வெளியில இருந்து ஒரு எதிரியே தேவையில்லையா. என்ன ஒரு ஆழமான கருத்து பாத்தீங்களா? இப்ப நம்மளோட கடைசி வார்த்தை கேடு. இதுக்கு அர்த்தம் அழிவு. சோ அழுக்காறுங்கிற அந்த பொறாமைய மனசுல வச்சிருந்தா அதோட முடிவு கேடுதான்னு குறள் ரொம்ப தெளிவா உறுதியா சொல்லுது. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, நாம பிரிச்சு பார்த்த இந்த 3 வார்த்தைகளையும் இப்ப ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்போதான் இது எவ்வளவு பெரிய ஒரு உளவியல் உண்மையை சொல்லுதுன்னு புரியும். ஆமாங்க, இது நமக்குள்ளே இருக்கிற எதிரிய பத்தினது தான். இந்த குறளோட லாஜிக் பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலி மாதிரி ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. ஸ்டெப் 1, ஒருத்தர் மனசுல பொறாமையே வச்சு வளர்க்குறாரு. ஸ்டெப் 2, அந்த பொறாமைய அவருக்கு எதிரியா மாறுது. அப்புறம் என்ன ஆகும்? ஸ்டெப் 3, வேற எந்த பகைவனும் தேவையில்ல, அழிவு ஆட்டோமேட்டிக்கா தேடி வருது. சிம்பிள். அப்போ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பொறாமைக்கு ஒருத்தரை அழிக்கிறதுக்கு வேற யாருடைய உதவியுமே தேவையில்லை. அது ஒன்னே போதும். அது ஒரு செல்ஃப் கண்டெய்ன்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். அதுக்கு அதுவே போதும். சரி, நாம இப்ப மெதுவா இந்த பகுதியோட முடிவுக்கு வர்றோம். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. 2000 வருஷம் கழிச்சும் இந்த பழங்கால ஞானம் ஏன் இன்னைக்கும் நமக்கு இவ்வளவு பொருத்தமா, இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு? அப்போ இந்த சின்ன குறள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? 1, பொறாமைங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல, அது நம்மள உள்ள இருந்தே அழிக்கிற ஒரு சக்தி. 2, நம்மளோட மிகப்பெரிய எதிரி எங்கேயோ வெளியில இல்ல, நமக்குள்ளேயே கூட இருக்கலாம். இந்த உண்மையை தான் இந்த குறள் நமக்கு அடிச்சு சொல்லுது. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நான் முடிக்க விரும்புறேன். 2000 வருஷ பழமையான இந்த ஞானத்தை நாம இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலோட பொருத்தி பார்க்கலாம். நாம வாழ்ற இந்த சோஷியல் மீடியா காலத்துல எல்லாத்தையும் எல்லார் கூடயும் ஒப்பிட்டு பார்க்குற இந்த நேரத்துல ஒருவேளை பொறாம தான் நாம சந்திக்கிறதுலயே மிகப்பெரிய எதிரியா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.